மரித்து கிடந்தவரை, கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டவரை பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அவரை உயிர்த்தெழ செய்தது. மரித்தவரை ஆவியான உயிரோடு எழுப்பினது போல உங்களுக்குள்ளும் அந்த ஆவியானவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறதுனால சாவுக்கேதுவான இந்த சரீரம் கடைசியில் எதை சந்திக்குது? இந்த சரீரம் மரணத்தை சந்திக்குது. இப்ப பவுல் சொல்றாரு, சாவுக்கேதுவான இந்த சரீரம் இந்த மரணத்தை சந்திப்பதற்கு எது கிரியை செய்து உள்ள? அசுத்தங்கள், பாவ கிரியைகள், நம்முடைய முன்னோர்கள் சாபம், முன்னோருடைய பாவங்கள், நம்முடைய வாழ்க்கையில் அறிந்தோ அறியாமலே செய்த சாபங்கள், பாவங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து நம்மை மரணத்திற்கு நேராக கொண்டு போகுது. இப்ப வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவரை உயிரோடு எழ செய்த, கிறிஸ்துவை உயிரோடு எழ செய்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறதுனால சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிக்க வல்லவரா இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்குள்ள வியாதியே இருந்தாலும் உயிருள்ள ஆவியானவருடைய வல்லமை அந்த வியாதியை குணமாக்க வல்லதா இருக்கிறது. அதுதான் அதுக்கு அர்த்தம். நம்ம சரீரத்தில் பலவீனங்களே இருந்தாலும் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், நமக்குள்ள கிறிஸ்துவை எழ செய்த அந்த ஆவியானவர் நமக்குள்ளையும் கிரியை செய்து அந்த பலவீனங்கள், வியாதிகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை கொடுத்து நம்முடைய சரீரத்தை புதிய சரீரமாக மாற்றுவதற்கு அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் என்பதை நாம் நம்ப வேண்டும். 90 வயசே இருந்தாலும் இந்த ஆவியானவர் எனக்குள்ள பலனை கொடுப்பார் என்று நம்பினால் எக்ஸ்ட்ரா ஒரு 20 வருஷம் அவங்க வாழ்வாங்க.